எங்கெல்லாம் ஆண் பாவம்ப்பா ரொம்ப நெருக்கடியில் கஷ்டப்படுறான். ஜென்ஸ்க்கு பார்த்தீங்க பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது சார். அவன் எவ்வளோ நல்ல பையனாக இருந்தாலும், எவ்வளோ சம்பாதிக்கிறதா இருந்தாலும், செகண்ட் திங் அம்மாவுக்கு தேவையானது, அப்பாவுக்கு தேவையானது, ஃபேமிலிக்கு தேவையானதுன்னு எல்லாமே பண்ணுவான். அவருக்கு ஏதோ பிடிச்சிருந்தாலும் அதை பண்ணிக்க முடியாது. மோஸ்ட்லி கடன் வந்து ஆண்கள் தான் சுமக்கிறாங்க. நல்ல அப்சர்வேஷன் இது. எதுவாரியா கடனாளி அப்படின்னாலே இது ஆணாக தான் இருக்கான். பெண்ணுக்கு இதுதான் அஃபென்ஸ் நடந்தா நீ கோர்ட்டுக்கு போகலாம்னு ஒரு அவுட்லெட் இருக்கு. நான் அதே விஷயம் ஆணுக்கு நடந்தா எல்லாம் ஒரு பிரச்சனையாடா நீ எடுத்துட்டு வரியா, அது சட்டமே பாரபட்சம் பாக்குது. பிரெக்னன்சி அப்புறம் சைல்ட் பர்த் ரிலேட்டிங்காக ஆணும் வந்து ஃபைனான்ஷியலாக அவங்க நிறைய ட்ரபிள் ஆகுறாங்க. ஃப்ரீக்வெண்ட் ஹாஸ்பிட்டல் விசிட் இருக்கு. மென் வந்து அன்ஸ்போக்கனாக இருக்கு. ஒரு சோர்வாக வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சண்டேனா ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சா கூட வெளியே போகலாம் வாங்க, ஒரு நாள் தானே ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண, அந்த ஸ்பேஸ் வந்து அவங்களுக்கு இப்போ குறைஞ்சிட்டு வருது. வேலைன்றது வந்து ஆண்களுக்கு கட்டாயம், பெண்களுக்கு ஆப்ஷன். விருப்பம் இருந்தால் நான் வேலைக்கு போகலாம், என்னால் முடியாதுன்னா நான் முடியாது. ஒரு ஆண் நான் வேலைக்கு போய் தான் குடும்பம் நடக்குமா, இந்த ஒரு வார்த்தை இந்த ஆம்பளை கேட்டுட்டாருன்னா நீ ஒரு ஆம்பளையான்ற ஒரு கேள்வி முதல்ல வரும். ஆண்களுக்கு உத்தியோகம் புருஷ லட்சணமே, சம்பாரிச்சே குட்டணும், சம்பாரிச்சே ஆகணும். இப்போ ஒரு விமனால வந்து ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்னா அது ஈஸியா புலம்பிட முடியும், அழுதுட முடியும். அது மென்னால வந்து ஈஸியா புலம்பவோ அழுகவோ முடியாது. ஸ்டில் அவங்க வந்து ஒரு எமோஷனல் சப்ரஷனுக்குள்ளேயே தான் இருக்காங்க. பர்த்டே கிஃப்ட் பண்ணல, வெட்டிங் டே கிஃப்ட் பண்ணல, அவங்க வற்புறுத்துறப்போ அவன் ஃபைனான்ஸ் ப்ராப்ளமா ரொம்ப அந்த இடத்துல வந்து மன நெருக்கடியில இதாகிற மாதிரி. சார் ஆண்கள் ரொம்ப பாவம், எங்க பார்த்தாலும் வந்து ரொம்ப கெஞ்சி ப்ளீஸ் அண்ட் சாரியிலே அவன் வாழ்க்கை போகுது.